நிறைய கப்புள்ஸ் ஐயுஐன்ற பேரை கேட்டாலே பயப்படுவாங்க. பட் ஐயுஐ அப்படி பயப்பட வேண்டிய ப்ரொசீஜர் இல்லை. நேச்சுரல் ப்ரெக்னன்சியில் ஸ்பெர்ம்ஸ் வெஜினா வழியாக சர்விக்ஸ் யூட்ரஸ்லாம் தாண்டி ஃபெலோப்பியன் டியூப்ஸில் இருக்க எங்கே போய் யூஸ் பண்ணணும். பட் ஆனால் ஐயுஐயில் நாங்கள் உங்கள் ஸ்பெர்ம்ஸை டைரெக்டாகவே யூட்ரஸ்குள்ளே வச்சுருவோம். நாங்கள் ஐயுஐயில் என்ன பண்ணுவோம்னா உங்கள் ஸ்பெர்ம்ஸை வாஷ் பண்ணி அதில் ஹெல்த்தி மொட்டைல் ஸ்பெர்ம்ஸை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி உங்கள் யூட்ரஸ்குள்ளே வச்சுருவோம். எஸ்பெஷலி ஓவலேஷன் அப்போ வைப்போம். சில சமயம் எங்கள் ஓவலேஷன் ஸ்டிமுலேஷன் ப்ரோட்டோகால்ஸ் மூலமாக மோர் தென் 1 egg இருக்கும்போது வைப்போம். ஸோ இதனால் உங்களோட சான்சஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி இன்க்ரீஸ் ஆகும். ஐயுஐ யார் யாருக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா மெயினாக அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டி இருக்கவங்களுக்கும் அப்புறம் ஸ்பெர்ம் கவுண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கவங்களுக்குனா ஐயுஐ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மித்தபடி எக்ஸ்லேயோ ஸ்பெர்ம்ஸ்லேயோ பெரிய டிஃபெக்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஐயுஐ பெருசாக ஹெல்ப் பண்ணாது. இப்போது ஐயுஐ ஐவிஎஃப் மாதிரி காம்ப்ளிகேட்டட் ப்ரொசீஜர் இல்லை. நம்ம சிம்பிளாக சொல்லணுன்னா ஐயுஐயில் நாங்கள் உங்கள் ஸ்பெர்ம்ஸ்க்கு எங்கே ரீச் பண்ணுற ஒரு ஷார்ட்கட் கொடுக்குறோம், அவ்வளோதான்.